ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இது பேர் காரக்குழம்பு. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வேணும். இப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பூண்டு, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு 3 தக்காளியை எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணி நல்லா கொரகொரப்பாக இதில் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கடலை எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லாவே ஹீட் ஆகிட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது மூணுமே நல்லா பொரியட்டும். பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் எடுத்து வச்சு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது நல்லாவே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லாவே வதங்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த காரக்குழம்புக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு சூடாக இருக்குது, அதனால் ஒரு புடி பிடிச்சிட்டு இதை நல்லாவே நான் வதக்கி விட்டுக்கிறேன். உங்களுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணுன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேம்னால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி லோ ஃப்ளேமில் தான் இது செஞ்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் பூண்டு எடுத்து ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முழுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லாவே வதங்கிடுச்சு ஒரு ப்ரௌன் கலரில். இப்போ பார்த்திங்கன்னா நான் அப்படியே அரைச்சி வச்சோம்ல நம்ம தக்காளி பேஸ்ட்டு, அதே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இது நல்லாவே நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே குக் ஆகட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் இது எல்லாமே நம்ம தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து தேங்காய் ஆட் பண்ணி அது கூட வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா நம்ம வந்து ஒரு மை போல் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து குழம்புக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நாங்கள் எப்போவுமே வந்து எல்லா குழம்புக்குமே வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணி தான் செய்வோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே வந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லாவே நம்ம அதை வதங்கினது கூட இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை சின்னதாக கட் பண்ணி அதே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு. இது எல்லாமே வந்து நம்ம அந்த எண்ணெய் கூட கொஞ்சம் வதங்கிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா போட்டால் நல்லா இருக்காது, அதுக்காக தான். அந்த கத்திரிக்காயில் எண்ணெயில் இருக்கும்போது நல்லா சுருங்கிக்கும், தோல்லாம் சுருங்கி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் அந்த எண்ணெயில் இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம்னு சொல்கிறேன். நீங்கள் 1 பார்ட் கூட சீக்கிரமாக வச்சுக்கலாம். டக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு ஒட்டுக்கா மசாலா போட்டு ஒட்டுக்கா தண்ணி ஊற்றி கூட கொதிக்க வச்சுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்து பார்க்கும்போது நல்லாவே வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது போல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நான் எடுத்த சின்ன டேபிள் ஸ்பூன் தான். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் அப்படி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மசாலா எல்லாம் எண்ணெயோடு சேர்த்து அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லாவே பிடிக்கட்டும். அது அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. இது ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா குக் ஆகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இது செய்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு எலுமிச்சை சைஸில் புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் கரைச்சி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புளியை வந்துட்டு நல்லா பிசைஞ்சு அப்புறம் நம்ம இதை புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது காரக்குழம்புனாலே நம்மளுக்கு புளிப்பு தான் சாப்பிடும்போது இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி குழம்பு நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்றோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு எல்லா புளியுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு புளிப்பு டேஸ்ட்டு வந்துட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்காக நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த புளி தண்ணி கூட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு, கோகோனட் பேஸ்ட்டு, தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணி நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நான் சொல்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். இப்போ இது நல்லாவே வேகட்டும். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்தால் தான் நம்மளால் சாப்பிட முடியும். அதனால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு நல்லா கரையிட்டும் குழம்புல. நான் வந்துட்டு சாஃப்ட் சால்ட்டு தான் ஆட் பண்ணுவேன், அதனால் சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். இப்போ இது தேவையான அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த டைம்லேயே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு உப்பு காரெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட இப்போ என்ன நம்ம ப்ரௌன் கலரில் ஆட் பண்ணிக்கிறோம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். நான் சொல்லியிருக்கேன் எந்த புளி குழம்பு செஞ்சாலும் அதில் வந்துட்டு லைட்டாக நம்ம சுகர் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் வந்து தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இது வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லாவே குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் குக் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி சூப்பராக நம்மளோட புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வேணால் லாங்காக இருக்கலாம், ஆனால் என்னோடய ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும். இடையில வேணால் அது கொஞ்சம் திக்கி பேசியிருக்கலாம், ஏன்னா யூடியூப்பில் ஃபஸ்ட்டாக வந்திருக்கனால அப்படி தான் இருக்கும். போக போக எனக்கு டெவலப் ஆகிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை என்ன பண்ணிக்கோங்க.